Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Samsung Galaxy F62 ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸோட பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே காட்டிலையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்ட் 2 அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலன்னா ஒரு வாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் வெர்ஷன் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 1 UI வெர்ஷன் தான் இருக்குது. இது வந்து கோர் வெர்ஷன் கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1 UI வெர்ஷன் பார்த்தோன்னா 3.1 லேட்டஸ்ட் வெர்ஷனோட வந்திருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. செக்யூரிட்டி பேட்ச்னு நம்ம பார்த்தோன்னா February month செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. அண்ட் நாக்ஸ் வெர்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நாக்ஸ் சப்போர்ட், சாம்சங் பே சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. லாக் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தோன்னா ஸ்க்ரீன் லாக் டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் லாக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஃபேஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் கிளாஸ் ஃபியர் பண்ணியிருக்கிறதா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் அண்டில் ஸ்வைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், இல்லைனா லாக் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். நீங்கள் வந்து ஃபாஸ்டர் ரெகக்னிஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எஸ் கொடுங்க. ரெக்யூர் ஓப்பன் ஐஸ் இருக்குது பாருங்கள், கண்ணு திறந்தால் மட்டும்தான் வந்து ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணோம், அதுவும் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா லோ லைட்டில் பிரைட் அண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா லைட்டு கம்மியாக இருக்க இடத்துல ஸ்க்ரீன் லைட் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் அன்லாக் செட் பண்ணிட்டோம். பேக் சைடு வந்தோம்னா செக்யூர் லாக் செட்டிங்ஸ்னு இருக்கும். அண்ட் இந்த செக்யூர் லாக் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா மேக் பேட்டர்ன் விசிபிள் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா லாக் அன்லாக் பண்ணும்போது பேட்டர்ன் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேட்டர்ன் வந்து விசிபிளாக இருக்காது. அதுக்கப்புறமா வந்து லாக் இன்ஸ்டன்ட்லி வித் சைட் கீ இருக்குது பார்த்தீங்களா, இது எனேபிள் பண்ணுறதுனால நம்ம சைடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபோன் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ ஃபேக்டரி ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால 15 வாட்டி ஃபோனோட பாஸ்வேர்ட் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேக்டரி ரீசெட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து வால்பேப்பர் சர்வீசஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நன் கொடுத்துருங்க. டைனமிக் லாக் ஸ்க்ரீன், கிளான்ஸ் ஆன் சாம்சங், இதெல்லாம் எனேபிள் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டைனமிக் லாக் ஸ்க்ரீன், கிளான்ஸ் ஆன் சாம்சங் இதெல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கிளாக் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாக் ஸ்டைல் கூட போகணும்னா நம்ம லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு கிளாக் ஃபார்மட் தேவையோ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அனலாக் டிஜிட்டல் ரெண்டுமே இருக்குது. ப்ளஸ் அதோட கலர்ஸ் கீழே வந்து நம்ம கீழே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து கிளாக் ஸ்டைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேப் டு ஷோ, ஷோ ஆல்வேஸு, ஷோ ஆஸ் ஷெடியூல்னு இருக்குது. டேப் டு ஷோ கொடுத்துட்டிங்கன்னா ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் சும்மா ஸ்க்ரீனை ஒரு வாட்டி டேப் பண்ணால் போதும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஒரு 10 செகண்டுக்கு வந்து இது விசிபிள் ஆகும். அதுவே வந்து ஷோ ஆல்வேஸ்ன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து எப்போவுமே விசிபிள்லேயே இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல டேட்டட் டைமு ப்ளஸ் நம்மளுக்கு வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன எல்லாமே காட்டும். அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நம்ம கிளாக் ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கிளாக் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபார்மட் தேவைன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்டைல் வந்து நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம கேலண்டர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். கேலண்டர் மோட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அதில் போய் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோ இன் மியூசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலேயே வந்து நம்ம மியூசிக் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து ஆட்டோ பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பிரைட்னஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பாக்கெட்டில் வைக்கும்போது அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆட்டோ பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கூட சேஞ்ச் ஆகும் இது. அண்ட் இதே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே டாகிள் இருக்கும். இதை வந்து நீங்கள் எனேபிளாக டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் வந்தோன்னா விட்ஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த விட்ஜெட்ஸ்குள்ளே உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போ சப்போஸ் மியூசிக் அலாம் வந்து நான் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, டைம் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக்கு அலாம் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. குயிக்காக வந்து நீங்கள் எல்லாத்தையும் லாக் ஸ்க்ரீன்லேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அந்த ஐக்கான் மட்டும் காட்டணுமா இல்லைனா ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டணுமா நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம்.
ஸோ ஐகான்ஸ் ஒன்றின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஐகான் மட்டும் தான் காட்டும். டீட்டெயில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டெலகிராம்லேருந்து மெசேஜ் வந்திருக்குன்னா டெலகிராமில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு அந்த மெசேஜ் கூட நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஹைடு கண்டென்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகாது லாக் ஸ்க்ரீனில். அதுக்கப்புறமா வந்து லாக் ஸ்க்ரீனில் நம்ம ஷார்ட் கட்ஸ் கூட நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஷார்ட் கட் வந்து பை டிஃபால்ட்டாக ஃபோன் இருக்கும், ரைட் ஷார்ட் கட் வந்து கேமரா இருக்கும். இது உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப் சூஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்லேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணால் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இப்போ செட்டிங்ஸில் வந்து பயோமெட்ரிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பயோமெட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். பயோமெட்ரிக்ஸில் வந்தவொடனே ஃபேஸ் ரெகக்னிஷன் நம்ம ஏற்கனவே ஃபேஸ் அன்லாக் வந்து செட் பண்ணிட்டோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்குள்ளே வந்துட்டு ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம கொடுத்தோம்னா ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபிங்கர் வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக நீங்கள் அந்த சைட் பட்டனை வந்து டச் பண்ணால் போதும், ஃபிங்கர் பிரிண்ட் அதுவே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் டச் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சும்மா லைட்டாக வந்து டேப் பண்ணால் போதும், அதுவே அன்லாக் ஆகிடும். அண்ட் இந்த பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே வந்தோன்னா சாம்சங் பாஸ் இருக்கும். இந்த சாம்சங் பாஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது எனேபிள் பண்ணுறதுனால ஃபோனில் நமக்கு சேவ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கேயே வந்து சேவ் பண்ணி வச்சிடலாம். ஏதாச்சும் ஒரு வெப்சைட், பேங்க் எதில் வேணால் லாகின் பண்ணும்போது இதுலேருந்தே வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்ட் சஜஸ்ட் பண்ணும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து மேனுவலாக பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண தேவையில்ல. இதுக்கு வந்து இந்த சாம்சங் பாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து செக்யூர் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த செக்யூர் ஃபோல்டர் செட்டிங்ஸ்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதுக்குள்ளே வரணுன்னா நீங்கள் வந்து சாம்சங் அக்கௌண்ட்டை ஃபோனில் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு செக்யூர் ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது பேங்கிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து செக்யூர் ஃபோல்டரில் போட்டு வச்சுருங்க. அது ஸோ நாக்ஸால் வந்து அது செக்யூராக இருக்கும். அது செக்யூர் ஃபோல்டர் லாக் டைப் போயிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு லாக் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். செக்யூர் ஃபோல்டர் பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ என்ன கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டீட்டெயில் ஒரு வீடியோ நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரைவசியில் பர்மிஷன் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்மிஷன் மேனேஜருக்குள்ளே வந்துருங்க. இந்த பர்மிஷன் மேனேஜரில் நம்ம என்னென்ன ஆப்ஸ்க்கு வந்து எந்தெந்த பர்மிஷன் கொடுத்துருக்குமோ டீட்டெயிலாக நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். லொக்கேஷன் பர்மிஷன் நம்ம பார்த்தோன்னா 4 ஆப்ஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம். பிக்ஸ்பிக்கு, கூகுளுக்கு, குரோமு, சாம்சங் இன்டர்நெட், இந்த 4 ஆப்ஸ்க்குமே வந்து லொக்கேஷன் பர்மிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். கேலக்ஸி ஸ்டோர் உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். கேலக்ஸி ஸ்டோருக்கு லொக்கேஷன் பர்மிஷன் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டினை கொடுத்துருங்க. அதே மாதிரி சாம்சங் இன்டர்நெட்டு நம்ம லொக்கேஷன் பர்மிஷன் கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டினை கொடுத்துருங்க. சிமிலராக வந்து உங்களுக்கு தேவையான ஆப் மட்டும் நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா பார்த்தோன்னா 13 ஆப்ஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேமரா, மைக்கு, லொக்கேஷனு, இந்த ஆக்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆப்க்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஃபோன் பூட் அப் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியாமல் இந்த மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ப்ரைவசி செட்டிங்ஸில் ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ட் அவுட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து சென்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா, மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அண்ட் அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்துருங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைட் கீக்குள்ளே வந்துருங்க. சைட் கீக்குள்ளே வந்தீங்கன்னா டபுள் ப்ரெஸ்க்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு இங்கேருந்தே காட்டுது. பை டிஃபால்ட்டாக பவர் பட்டனை வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் ஆப்பும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செக்யூர் ஃபோல்டருக்கு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளுக்கு செக்யூர் ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி டபுள் ப்ரெஸ் கீ வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேக் பிக்ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பவர் ஆஃப் மெனுன்னு இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து வேக் பிக்ஸ்பி தான் இருக்கும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிக்ஸ்பி வந்து வேக்கப் ஆகும். பிக்ஸ்பியும் வந்து ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான், கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு வந்து பிக்ஸ்பி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பவர் ஆஃப் மெனு கொடுத்துருங்க. பவர் ஆஃப் மெனு கொடுத்துட்டோன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பவர் ஆஃப் ரீஸ்டார்ட் இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துடும். அடுத்து வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் சைமல்டேனியஸாக ஒரே வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் நம்ம பார்த்தோன்னா எட்ஜ் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜ் பேனல்லேருந்து நீங்கள் 3வது ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா இங்கேருந்து வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா பாம் ஸ்வைப் மெத்தட். பாம் ஸ்வைப் மெத்தட் சாம்சங் ஃபோன்ஸில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். கை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோனில் ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். சிமிலராக வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலும் ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். இந்த மெத்தடும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நோ சவுண்டு கொடுத்தீங்கன்னா சவுண்டே இல்லாமல் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும். மீடியா சவுண்டு வித் மைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம வீடியோ குவாலிட்டி கூட சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃபி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் செல்ஃபி வீடியோ கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சாம்பிள் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போய்ட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க இடத்துல வந்து நம்ம இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்சன் சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ செல்ஃபி கேமரா மூலியமாக நம்ம ஃபோட்டோ வந்து அந்த ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த செட்டிங்ஸில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் நம்ம பார்த்தோன்னா மோஷன் அண்ட் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மோஷன் அண்ட் கெஸ்டருக்குள்ளே வந்து லிஃப்ட் டு வேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால ஃபோன் வந்து நம்ம ஆஃபில் இருக்கும். ஸோ இந்த லிஃப்ட் டு வேக்கப் எதுக்காகன்னு பார்த்தோன்னா ஃபோன் ஆஃபில் இருக்கும்போது நம்ம ஃபோனை லைட்டாக லிஃப்ட் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது, அந்த டைமில் வந்து நம்ம டபுள் டேப் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து டபுள் டேப் டு டர்ன் ஸ்க்ரீன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகும். அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா கீப் ஸ்க்ரீன் ஆன் வைல் வியூவிங்னு இருக்குது. இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா நார்மலாக வந்து நீங்கள் ஒரு 15-30 செகண்ட் டைம் செட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் யூஸ் பண்ணாதப்போ ஸ்க்ரீன் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செட் பண்ணியிருப்பீங்க. இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணல கூட நீங்கள் ஃபோனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா அலர்ட் when ஃபோன் பிக்ட் அப்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால சப்போஸ் நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னா அந்த கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகும். அடுத்து வந்து மியூட் வித் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கால் வரும்போது கால் அலாம் அடிக்கும் போது ஃபோனை வந்து நார்மலாக நம்ம ஃப்ளிப் பண்ணிட்டா போதும், அந்த கால் இல்லை அலாம் வந்து சைலண்ட் ஆகிடும். ஃபிங்கர் பிரிண்ட் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கெஸ்டரில் போய்ட்டு இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்மளுக்கு கீழே வந்துடும். ஒரு சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சர். இதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பாம் ஸ்வைப் டு கேப்சர். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருக்கோம் இது. அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா அட்வான்ஸ் ஃபீச்சரில் வந்து கேம் லான்ச்சர் இருக்கும். கேம் லான்ச்சர் நீங்கள் பை டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுருங்க. கேம் லான்ச்சர் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கேம் லான்ச்சர் இங்கே எனேபிள் ஆகிடும். ஸோ நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்து வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேம் லான்ச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் லான்ச்சரில் கேம் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் பர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கேம் விளையாடும் போது ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஆப்டிமலாக இருக்கும். அதுவே வந்து ஃபோக்கஸ் அண்ட் பவர் சேவிங் கொடுத்தீங்கன்னா கேம் விளையாடும் போது பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஃபோக்கஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா கேம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்து வந்து டூவல் மெசஞ்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டூவல் மெசஞ்சருக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 2 ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், டூவல் ஆப்ஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் எனேபிள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் அப்படின்னா செகண்ட் ஆப்க்கு நீங்கள் செப்பரேட் காண்டாக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணுங்கள், இல்லைனா இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஃபேஸ்புக் வந்து கிரியேட் ஆகிருக்கு. டூவல் ஆப்ஸில் வந்து நீங்கள் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து லாஸ்ட்டாக பேனிக் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில். இந்த பேனிக் மோடை வந்து நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பவர் பட்டனை வந்து 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எமர்ஜென்சி 112க்கு வந்து நம்மளுக்கு கால் போகும். அண்ட் சென்ட் SOS மெசேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டோன்னா ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ரெசிபியன் நம்பர் மட்டும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி நம்பர்ஸ் ஏதாச்சும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு SOS மெசேஜ் போகும். பேனிக் மோடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து பவர் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த எமர்ஜென்சி கால் போகும். அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துருங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பேட்டரி செட்டிங்ஸ் இருக்கும். பேட்டரி வந்து செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா மோர் பேட்டரி செட்டிங்ஸ் இருக்கும். மோர் பேட்டரி செட்டிங்ஸில் போனீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸில் வந்து 25 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜரில் நம்ம சார்ஜ் பண்ணால் சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த 25 வாட்டில் சார்ஜ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் நம்ம டிசேபிள் பண்ணிட்டோன்னா 10 வாட்டில் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இங்கே வந்து அடாப்டிவ் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அடாப்டிவ் பேட்டரி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யூஸேஜ் தகுந்த மாதிரி வந்து பேட்டரி அதுவே ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது இன்னும் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டைம் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து இங்கே பேட்டரியில் பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே வந்து ஸ்லீப்பிங் ஆப்பு, டீப் ஸ்லீப்பிங் ஆப்பு, நெவர் ஸ்லீப்பிங் ஆப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டீப் ஸ்லீப்பிங் ஆப்னா நீங்கள் ஒரு ஆப்பை வந்து சுத்தமாக யூஸே பண்ணல அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஐடா 64 வந்து யூஸே பண்ணலை, நான் அந்த ஆப் வந்து இந்த டீப் ஸ்லீப்பிங் ஆப்பில் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஸோ இதனால் பேட்டரி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேவ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப் எல்லாத்தையுமே வந்து டீப் ஸ்லீப்பிங் ஆப்பில் வந்து போட்டு வச்சுருங்க. அதுலேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனும் வராதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போட்டு வச்சிடலாம். அண்ட் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிவைஸ் ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து ஃபோனை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எந்த ஒரு ஆன்டிவைரஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. அண்ட் இப்போது செட்டிங்ஸில் வந்து ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் அண்ட் டெக்ஸ்டரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே வந்துட்டோன்னா ஆன்சர் அண்ட் எண்டிங் கால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் இதுக்குள்ளே வந்து அசிஸ்டன்ட் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட் மெனு நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ வந்துடும். இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ
நம்ம பேக்கு, ஹோமு, ரீசெண்ட்டு, குயிக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து நேவிகேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த அசிஸ்டன்ட் மெனு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே வந்துன்னா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து நம்ம 2 ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் அண்ட் கேமரா ஃப்ளாஷு. சப்போஸ் உங்களுக்கு கால்ஸ் ஏதாவது வரும்போது கேமராவோட ஃப்ளாஷ் வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை எனேபிள் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் மேலே இருந்து கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கீழே ஸ்வைப் பண்ணி எடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலில் நம்ம பார்த்தோன்னா லைவ் கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைவ் கேப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணுறதுனால யூடியூப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது கீழே வந்து நம்மளுக்கு அந்த சப்டைட்டில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். பட் பேட்டரி வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே கன்சியூம் ஆகும். உங்களுக்கு தேவைப்படுறப்போ மட்டும் இதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மற்ற டைமில் வந்து இதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா டால்பி அட்மாஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டால்பி அட்மாஸ் வந்து நீங்கள் இயர்ஃபோன்ஸ் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணியிருக்கப்போ மட்டும் நீங்கள் இதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து ஸ்கேன் QR கோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம QR கோடு வந்து நம்ம ஃபோன்லேருந்து டேரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஆப்புமே வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இந்த அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்கஸ் மோடுக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோனில் நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். மற்ற எக்ஸ்டர்னல் எந்த ஆப்ஸுமே அதில் இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து படிக்க போகிற டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் மோடுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். அடுத்து டு நாட் டிஸ்டர்ப் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த DND வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கால்ஸு, மெசேஜ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து சைலண்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை வந்து டிசேபிள், எனேபிள் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டார்ச் லைட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டார்ச் லைட் வந்து நம்ம சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த மாதிரி ஒரு செம ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டார்ச் லைட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது அதோட இன்டென்சிட்டி வந்து நம்ம இங்கேருந்தே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இன்டென்சிட்டி கம்மி பண்ண பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். இன்டென்சிட்டி அதிகமாக படுத்த நம்ம டார்ச் லைட்டோட பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த ஃபீச்சர் வந்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.